ராஜாங்கோ ஈஸ்வரி கேட்ட மாதிரியே போஸ்க்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே செக்கை கொடுக்கறதுக்காக அதை மணமேடையில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் போஸை பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த செக்கை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸால் தான் நாங்கள் இப்போ எல்லோரும் உயிரோடு இருக்கோன்னு போஸை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு பேசிக்கிட்டு கரெக்டாக செக்கை கொடுக்க போகிற நேரமாக பார்த்து அங்கே கரெக்டாக சேது அவங்க ஆதாரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட, அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா ஒரு நிமிஷம், நீங்கள் அவனுக்கு அந்த செக்கை கொடுக்காதீங்க, அதுக்கு அவன் தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் செம்ம கோவத்தோட போஸை திட்டிட்டு இவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு கேட்க, உடனே ராஜாங்கமும் ஏன் அவன் செஞ்ச நல்ல காரியத்துக்காக தானே நம்ம கொடுக்குறோம், நம்ம உயிரை காப்பாற்றினதுக்கு இதெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லைன்னு சொல்ல, அதுக்கு சேதுவும் நம்ம உயிரை மருந்து கொடுத்து காப்பாற்றினவங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறத நான் தப்பு சொல்லவே மாட்டேன், ஆனால் இந்த பரிசை நீங்கள் போஸ்க்கு கொடுக்கறது தப்புன்னு சொல்கிறேன்னு சொல்ல, உடனே ராஜாங்கமும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர, தெளிவாக சொல்லுன்னு கேட்க, அதுக்கு சேதுவும் இந்த மாதிரி நம்மளோட உயிரை காப்பாற்ற அந்த மருந்தை தன்னோட உயிரை பணையை வச்சு போய் எடுத்துகிட்டு வந்தது ஒன்றும் போஸ் கிடையாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரி டங்கு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பணம் கூட தேவையில்லை, என் பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான், அந்த பேராவது அவனுக்கு தான் வந்தாகணும், இப்போது இந்த மருந்தை யார் தான் எடுத்துகிட்டு வந்தான்னு இவன் சொல்கிறான்னு கேட்க, உடனே சேதுவும் தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தா, ஆனால் வர்ற வழியில் அவளோட தலையில் அடிச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சுட்டு அவங்கிட்ட இருந்து இந்த போஸ் தன்னோட பொண்டாட்டி எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த மருந்தை தூக்கிட்டு திருடிட்டு ஓடி வந்து தான் நம்மக்கிட்ட எல்லாம் அவன் எடுத்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டி, அதாவது அப்பத்தா, அங்கே இருந்தவங்கன்னு எல்லாருமே இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அவன் மருந்து எடுத்துகிட்டு வந்தான், அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சாத்தியம்னு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி ஈஸ்வரியும் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேச, ராஜாங்கமும் ஆமாம், ஆதாரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, அதுக்கு சேதுவும் ஆதாரம் இல்லாமல் நான் இப்படி வந்து சபையில் சொல்லுவேனா, ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்ச மறுநாளே நான் போஸ் அடித்து அவன் வாயிலேருந்தே உண்மையை வர வச்சுருப்பேன், ஆனால் அப்பையும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, அதே மாதிரி ஈஸ்வரியத்தையும் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்போ நான் ஆதாரத்தை என் கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அந்த சித்தரையும் அவங்களோட பொண்ணையும் அங்கே வர வச்சு அவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. உடனே அந்த சித்தரோட பொண்ணும் நான் பார்த்த காட்சியை சொல்ல ஆரம்பிக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கரெக்டாக மழத்தேன்னு எடுக்க போகிற நேரமாக பார்த்து போஸ் இந்த மாதிரி தமிழை அடித்து போட்டுட்டு அவங்க கையில் இந்த மருந்தை திருடிட்டு ஓடினதாகவும், அதே நேரத்தில் அங்கே போயிட்டு அந்த பொண்ணும் தமிழை எப்படியோ முழிக்க வச்சு அவங்களோட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான வைத்தியத்தை பார்த்ததாகவும், ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டதாகவும் சொல்ல, இதை கேட்டுட்டு மொத்த பேரும் ஷாக்கில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது போஸ் கண்டிப்பாக இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரல, அவங்க தமிழ்ச்செல்விக்கிட்ட இருந்து தான் திருடிட்டு வந்திருக்காங்கன்றதை எல்லாரும் நம்புவாங்களா, அப்படி இல்லைன்னா ஈஸ்வரியோட சதியால் மறுபடியும் அவங்க சேது மேலேயே சந்தேகப்படுவாங்களா? ஸோ சேது இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தாங்கிட்ட இருக்க அந்த பிரம்மாஸ்திரத்தை சீக்கிரமாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெருமையும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் மேலே போஸையும் ஏமாத்தின ஈஸ்வரியும் ராஜாங்கத்துக்கிட்ட சரியான தண்டனையை பெற்று மறுபடியுமே அவங்க வீட்டை விட்டு துரத்தப்படணும், அதுக்கும் மேலே இந்த மாதிரி பரிசா தர்ற அந்த 1 கோடி ரூபாயை ராஜாங்கம் தமிழுக்கு தான் கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஸோ நடக்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.